சார்ந்ததே காலையில் வந்து பெறப்பட்டு ராமேஸ்வரம் வந்தோம். காரில் வந்துட்டோம். ராமேஸ்வரம் காரை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் வச்சுட்டு அண்ணியோட காரு அது வந்து தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்கள பார்க்குறதுக்கு அவங்களோட கார் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் எங்கள் அண்ணியோட காரை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் வச்சுட்டு அவங்களையும் இறக்கி விட்டுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து மதுரை போயிட்டு போயிருக்கோம். மதுரைலேருந்து ராமேஸ்வரம் வந்தோம். ராமேஸ்வரத்தில் அவங்கள விட்டுட்டு திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் வந்து இப்போ இத்தனை மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. ஆமாம், 9:30க்கு நாங்கள் திரும்ப வந்து பஸ் ஏறிடுவோம். இரவு 9:30 மணிக்கு நாங்கள் பஸ் ஏறி இப்போ வந்து மதுரை போயிட்டுருக்கோம். இப்போ தான் ராமேஸ்வரத்தில் 9:30க்கு ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ராமநாடு. ஒரு 10:30க்கு ரீச் ஆகிடுவோம் ராமநாடு. அப்புறம் 10:30 வந்து பார்த்துக்கோங்க 12:30 1 ஆகிடும் நாங்கள் வீட்டுக்கு போகிறது. 1 நாங்கள் மதுரை போய் ரீச் ஆகிட்டு அப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது திருநெல்வேலியில். பட் போகனா என்ன அப்படிங்கிறது இன்னும் நான் சொல்ல முடியாது. சண்டே தான் ஃபங்க்ஷனு. ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா எங்கள் அண்ணி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். திருநெல்வேலியில் போயிட்டு அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லலாம், சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். அன்றைக்கி பார்த்தா அவங்க ரிட்டர்ன் வந்து ராமேஸ்வரம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை என்னோடய ப்ரோக்ராம்லாம் பார்க்கணுன்னு, அவார்டு ஃபங்க்ஷனு. அவங்க வரல, மனசு வருத்தமாக இருந்துச்சு. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நான். அவங்க வரலை. என்னோடய ஹஸ்பண்டும் என்னை வந்து விடுறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வருவாங்க எப்போவும் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு. நான் மட்டும் வர்றதில்ல, போகிறதுல ஒரு விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இது மட்டும் என்ன போய் சந்தோஷமாக இருக்கா. அவங்க அக்கா வந்து பார்க்கணும் என்னைய ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பார்க்க முடியாதனால நான் இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டேன். போக முடியாத சூழ்நிலை திருநெல்வேலி. ஆனால் நாளைக்கு ஒரு நாள் சாட்டர்டே இருக்குது. சண்டே மார்னிங் என்ன முடிவு வரும்னு எனக்கு தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க காரில். என்னோடய ஹஸ்பண்டும் டியூட்டிக்கு போகிறனால சண்டே லீவ் இல்லை அவங்களுக்கு. எங்கள் வண்டி ரன் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வந்து அவருக்கு ரெஸ்ட் இல்லை. இப்போ நாங்கள் ராமேஸ்வரத்தில் மாட்டிட்டு இப்போ தான் மதுரை போகிறோம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுவோமா என்னங்கிற முடிவு தெரியலை இன்ன வரைக்கும். அது பெரிய ஒரு அவார்டு ஃபங்க்ஷன். அதில் நான் கலந்துக்க முடியாத, பரவாயில்ல பார்த்துக்கலாம். எல்லாமே நன்மைக்கு நினச்சிக்க வேண்டியதுதான். எல்லாம் எதிர்பார்ப்பு நிறையா, நான் வருவேன்னு. எல்லாருக்குமே கொஞ்சம் தோல்வி ஆயிடுச்சு என்னை பார்க்க முடியலைன்னு. என் குடும்பத்தார் கலந்து இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு அவார்டாவது அவங்க பக்கத்தில் இருந்தாங்க திருநெல்வேலியில் என்னோடய அண்ணி. அவங்க பார்க்க முடியல. ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிறேன், இன்றைக்கி கூப்பிட்டு போகல. இதாவது பக்கத்தில் பார்ப்பாங்க. நான் மறைமுகமாக இருந்தேன். அவங்க திடீர்னு இன்றைக்கி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சா அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது இன்றைக்கி மார்னிங் 6 o'clock கால் பண்ணிட்டாங்க. மதுரை வந்துடுறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி எனக்கு கட்ட முடியல. அவங்க வந்துட்டதுனால இனி ரிட்டர்ன் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். கூட்டிகிட்டு போக முடியாது. இருந்தாலும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக அவங்க என்னை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ ஓகே.